فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، الذي خلق الموت والحياة ليبلوكم أيكم أحسن عملا وهو العزيز الغفور. صدق الله العظيم. கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய பெரியார்களே, சங்கைக்குரிய சகோதரர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒரு புனிதமான இரவிலே நம்மை எல்லாம் அமர வைத்திருக்கிறார். இந்த புனிதம் நிறைந்த இந்த நிஸ்பு ஷாபானுடைய இந்த இரவை நாம் முன்னோக்கி கொண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், இதை அடுத்து ரமலான் மாதம் நம்மை எதிர்நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. ரஜபு மாதம் ஆரம்பித்து விட்டாலே ரமலானினுடைய பூரிப்புகள் நம்மிடத்திலே துவங்க ஆரம்பித்து விடுகின்றன. இதன் அடையாளமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூட அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமலான் என்ற துஆவை ஓதி ரமலானுக்கு ஒரு முன்னுதாரணத்தையும் முன்னேற்பாடுகளையும் நம்மிடத்திலே நினைவுபடுத்தி இருக்கிறார்கள் என்பதை ஹதீஸின் மூலமாக பார்க்கிறோம். சங்கைக்குரியவர்களே, இப்போது நாம் ஷாபான் மாதத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம். ஷாபான் மாதம் ரமலான் மாதத்திற்கு முந்தைய மாதம் என்ற அடிப்படையிலே ஒரு தனிச்சிறப்பை பெறுகிறது. அது மட்டுமல்லாமல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலே 2 மாதங்கள் தொடர்ந்து நோன்பு வைத்த ஒரு வரலாறை, ஒரு விஷயத்தை, நிகழ்வை நாம் பார்க்க வேண்டும் என்றால் அது இந்த ஷாபான் மாதமாகத்தான் இருக்கும். ஷாபான் மாதம் முழுவதையும் நோன்பிலே கழித்து அதை அடுத்து ரமலான் மாதத்திலும் நோன்பு வைத்திருக்கிறார்கள் என்ற ஹதீஸை நாம் தெளிவாக பார்க்கிறோம். புகாரி முஸ்லீமிலே வரக்கூடிய ஹதீஸிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்லப்படுகிறது. லம் யகுனின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஸூமு ஷஹ்ரன் அக்ஸர மின் ஷாபான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் ஷாபான் மாதத்திலே நோக்கக்கூடிய நோன்பை விட அதிகமாக மற்ற எந்த மாதமும் நபி அவர்கள் நோன்பு நோற்பதில்லை. ஃபைன்னஹு, காரணம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கான யஸூமு ஷாபான் குல்லஹு, ஷாபான் மாதம் முழுவதுமே நோன்பு வைக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். கான யகூல், அதற்குரிய காரணத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற போது, குது மினல் அமலி மா துதீகூன், உங்களால் எது முடியுமோ, எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமான அமல் செய்ய முடியுமோ அந்த அளவிற்கு அதிகமான அமல்களை நீங்கள் நிறைவேற்றிக் கொள்ளுங்கள். ஃபஇன்னல்லாஹ லா யமல்லு ஹத்தா தமல்லு, காரணம் நிச்சயமாக அல்லாஹ் நீங்கள் சடைவடையாத வரை அல்லாஹ் சடைவடைய மாட்டான். இந்த வார்த்தையை நன்றாக கவனிக்க வேண்டும். ஃபஇன்னல்லாஹ லா யமல்லு ஹத்தா தமல்லு, நீங்கள் சடைவடையாத வரை அல்லாஹ் ஒருபோதும் சடைவடைய மாட்டான். நீங்கள் அமல்களிலே உற்சாகமாக இருக்கிற வரை அல்லாஹ் அமலுக்கு நன்மை எழுதுகிற விஷயத்திலும் அல்லாஹ் ஆர்வத்தோடு இருக்கிறான். நாம் அமலிலே சடைவு ஏற்படுகிற போதுதான் அல்லாஹ் என்ன செய்கிறான்? அந்த நன்மையை எழுதுவதை நிறுத்திக் கொள்கிறான். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு எந்தெந்த நேரங்களிலே அதிகமான அமல்களை செய்கிறோமோ அந்த அமலுக்கெல்லாம் கூலி எழுதுகின்ற விஷயத்தில் அல்லாஹ் ஒருபோதும் தயங்குவதில்லை, அவன் சடைவடைவதில்லை என்பதாக அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள்.
ஷாபான் மாதம் முழுவதும் நோன்பு நோற்பார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு காரணம் சொல்லுகிற போது, நீங்கள் சடைவடைந்து விடாதீர்கள், அமல்கள் விஷயத்தில், நன்மையை செய்கிற விஷயத்தில் நீங்கள் சடைவடைந்து விடாதீர்கள், அல்லாஹும் உங்களுக்கு நன்மை எழுதுகிற விஷயத்திலே சடைவடைய மாட்டான் என்பதாக அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். கண்ணியமானவர்களே, அது மட்டுமல்ல, மற்றொரு ஹதீஸிலே பார்க்கிறோம், திருமதியிலே வரக்கூடிய ஹதீஸ், உம்மி சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், மா ராய்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை யஸூமு ஷஹ்ரைனி முத்ததாபிஐனி, 2 மாதங்கள் தொடராக நோன்பு வைப்பதை வேறு எந்த மாதங்களிலும் நான் பார்த்ததில்லை. வேறு எந்த காலகட்டங்களிலும் 2 மாதங்கள் தொடராக நோன்பு வைக்கின்ற ஒரு நிகழ்வை அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையிலே நான் பார்த்ததே இல்லை. இல்லா ஷாபான் வ ரமலான், ரமலானையும் ஷாபானையும் நபி அவர்கள் என்ன செய்வார்கள்? நோன்பு நோற்று சேர்த்து வைப்பார்கள். 2 மாதங்கள் தொடராக நோன்பு வைப்பார்கள். இந்த நிகழ்வு ரமலான், ஷாபான் ரமலானில் மட்டும்தான் நடந்திருக்கிறது. வேறு எந்த மாதங்களிலும் நபி அவர்கள் தொடராக 2 மாதங்கள் நோன்பு வைத்ததில்லை என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அவர்களுடைய மனைவியார் அன்னை உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, ஷாபான் மாதத்திலே இப்படி பொதுவான அமல் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையிலே அதிகமாக்கப்பட்டிருக்கிறது. அது பொதுவாக ஷாபான் மாதம் வந்துவிட்டாலே நோன்பு அதிகமாகி இருக்கிறது, அமலும் அதிகமாகி இருக்கிறது. இது பொதுவாக நாம் ஹதீஸிலே பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். கண்ணியமானவர்களே, அந்த அடிப்படையில் இப்பொழுது நாம் ஷாபான் மாதத்திலே இருக்கிறோம். நாம் செய்யக்கூடிய எந்த அமலும் வீணாக்கப்படுவதில்லை, எந்த அமலும் அல்லாஹ்வினால் புறக்கணிக்கப்படுவதில்லை. அல்லாஹ் அதை ஆர்வத்தோடு எதிர்பார்க்கிறான். அல்லாஹ் தஆலா அதற்கு ஆர்வத்தோடு நன்மைகளை எழுதுகிறான். காரணம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதற்கு முன்மாதிரியாக இருந்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். கண்ணியமானவர்களே, நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே வெற்றி பெற்றவர்கள் என்பதாக தீர்மானிக்கப்படக்கூடியவர்கள் அமலுக்குரியவர்கள் தான். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லுகிற போது, அல்லதி خلقல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா, அந்த அல்லாஹ் தான் மரணத்தையும் படைத்தான், வல் ஹயாத வாழ்க்கையையும் படைத்தான். எதற்காக அல்லாஹ் மரணத்தையும் வாழ்க்கையும் படைத்தான்? முதலாக நமக்கு தரப்பட்டிருப்பது எது? வாழ்க்கை. ஆனால் அல்லாஹ் இங்கே குறிப்பிடுவது மரணத்தை. காரணம் என்னவென்றால், பிறக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் மரணம் என்பது கட்டாயமாக ஏற்படும். ஒரு மனிதன் 1 நிமிடம் வாழ்ந்தாலும் அது ஒரு வாழ்க்கை தான், அதற்கும் ஜனாசா தொலை வைக்கப்படும். ஒரு குழந்தை தாயினுடைய வயிற்றிலிருந்து பிறந்து கீச்சின்னு ஒரு சவுண்ட் வந்துட்டா போதும், அது ஒரே ஒரு நொடி அந்த குழந்தை உயிரோடு இருந்தது என்று தெரிந்தாலே போதும், அந்த குழந்தைக்காக ஜனாசா தொலை வச்சாகும். ஆனா வயிற்றிலேயே கருவிலேயே இறந்து பிறக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள், அந்த குழந்தைக்கு ஜனாசா கிடையாது, ஜனாசா தொழுகை கிடையாது. என்றால் இதனுடைய கருத்து என்ன? ஒரு நொடி பொழுது அந்த குழந்தை இந்த உலகத்திலே சத்தம் போட்டிருந்தாலும், உயிர் மூச்சு வாங்கியிருந்தாலும் அது ஒரு வாழ்க்கை. அப்ப சில நேரங்களில் சில பேருக்கு வாழ்க்கை 60 வருஷம் கிடைத்திருக்கலாம், சில பேருக்கு 100 வயதும் கிடைத்திருக்கலாம், சில பேருக்கு 30 வயதாக இருக்கலாம், சில பேருக்கு 30 நாட்களாக இருக்கலாம், சில பேருக்கு 30 நிமிடங்களாக கூட இருக்கலாம். வாழ்க்கை வித்தியாசப்படும், வாழ்க்கையில ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். ஆனால் மரணம் எல்லோருக்கும் ஒரே மாதிரி தான், பரிபூர்ணமா கிடைச்சிடும். மரணம் என்பது எல்லோருக்கும் ஏற்படும், இது பரிபூர்ணமாக கிடைக்கும், இதுல கூடுதல் குறைவுலாம் கிடையாது. மரணம் என்பது எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் வரும். கண்ணியமானவர்களே, இப்ப மரணம் என்பது பிறக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் உண்டு. எனவேதான் அல்லாஹு தஆலா வாழ்க்கையை முற்படுத்தாமல் மரணத்தை முற்படுத்தி சொல்கிறான். மரணத்தையும் வாழ்க்கையையும் உங்களை சோதிப்பதற்காக வேண்டிதான் அல்லாஹ் படைத்திருக்கிறான். எப்படி சோதனை? ஐயுக்கும் அஹ்ஸனு அமலா, உங்களிலே
யார் மிக அழகான நற்காரியங்களை செய்கிறார்கள் என்பதை சோதித்து அறிவதற்காக என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். நாம் எவ்வளவு அமல் செய்திருக்கிறோம், ஒரு சின்ன அமலும் வீணாகாது. நாம் செய்த ஒவ்வொரு சின்ன அமலும் வீணாகாது. கண்ணியமானவர்களே, அந்த வகையிலே ஏதாவது ஒரு சிறப்பான நாள் இருக்கிறது என்றால் ஒவ்வொரு நாளும் நாம் அமல்களிலே ஆர்வம் காட்ட வேண்டும். சிறப்பான நாட்களுக்கு மட்டும் முக்கியத்துவம் தந்துவிட்டு மற்ற நாட்கள் கடமைகளையும் கூட மறந்திருக்கிறோமே, இது கைசேதத்திற்குரிய நிலை. கடமைகளையும் மறந்திருக்கக்கூடிய விஷயம் ஒரு கைசேதத்திற்குரிய ஒரு நிலை. காரணம் என்ன நினைக்கிறோம்? விசேஷமான நாட்களிலே நாம் செய்யக்கூடிய அமல்களின் மூலமாக அல்லாஹ்விடத்திலே அங்கீகாரத்தை பெற்றுவிடலாம், மற்ற நாட்களை எப்படி கழித்தாலும் பரவாயில்லை என்ற ஒரு எண்ணம் நம்மிடத்தில் இருக்கிறது. ஆனால் இது தவிர்க்கப்பட வேண்டும். ஒரு மனிதன் வாழ்க்கையிலே அது வருஷத்திலே 2 முறை தொழுது விட்டால் வாழ்க்கை ஃபுல்லா தொழுத மாதிரி அப்படின்னு நம்ம நினைச்சிடக்கூடாது. ஏதோ சில லைலத்துல் கத்ர் இரவுகள், அதே போல நிஸ்பு ஷாபான் இரவுகள், அதே போல என்னென்ன இரவுகள் விசேஷமாக வருகிறதோ அந்த நாட்கள், இந்த நாட்களில் மட்டும் அமல் செய்து விட்டால் நம்ம நேர சொர்க்கத்துக்கு போயிடலாம் என்று நினைக்க கூடாது. இதெல்லாம் நம்முடைய பதவிகளை உயர்த்துவதற்குரிய ஒரு காரணிகளை அல்லாஹ் உண்டாக்கி தந்திருக்கிறான். பதவிகள் உயர்வு, வெற்றி பெறுவது எதில? அல்லாஹ்வை திருப்திப்படுத்துவதில். அந்த திருப்தி எதிலே இருக்கிறது? அல்லாஹ் எதை கடமையாக்கி இருக்கிறானோ அன்றாட வாழ்க்கையில் அல்லாஹ் எதை கடமையாக்கி இருக்கிறானோ அவற்றை நிரப்பமாக செய்வதிலே தான் நிச்சயமாக ஈடேற்றம் கிடைக்கும். இந்த மாதிரியான விசேஷ நாட்களில் செய்யக்கூடிய மற்ற அமல்கள் இருக்கிறதே, நஃபிலான வணக்கங்கள், நம்முடைய பதவிகளை உயர்த்தும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதனுடைய நன்மையான விஷயங்களை அல்லாஹ் கவனிக்கிறான், கடமையான விஷயங்களை அல்லாஹ் கவனிக்கிறான். 5 நேர தொழுகைகள், ரமலான் மாதத்திலே வைக்கக்கூடிய நோன்புகள், ஜகாத், ஹஜ் போன்ற கடமைகள், இவற்றையெல்லாம் அல்லாஹ் கவனிக்கிறான். அதிலே சில குறைபாடுகள் நம்மை அறியாமலே ஏற்பட்டிருக்கிறது. 5 நேரம் தொழுகிறோம், யாருக்கு தெரியும் நம்முடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது என்று? ஆனால் நம்ப வேண்டும், அல்லாஹ் நம்முடைய தொழுகை ஏற்றுக்கொள்வான், நம்பிக்கை. ஆனால் அதே சமயத்தில் ஒரு அச்சம் இருக்க வேண்டும், ஏற்றுக்கொள்ளப்படாமல் போய்விட்டால் என்ன செய்வது? அதனால்தான் தொழுகை முடிந்தவுடன் அல்லாஹ்விடத்திலே கேட்கிறோம், அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலீம். ஏதாவது தவறுகள் ஏற்பட்டிருந்தால் அல்லாஹ் உன்னிடத்தில் பாவ மன்னிப்பு தேடுறேன், இதுல குறை உள்ளதா ஆக்கிறாத, நிரப்பமா ஆக்கி என்னை ஏற்றுக்கொள் என்றுதான் அல்லாஹ்ட்ட கேட்கிறோம். கண்ணியமானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, இந்த நிலையில் அல்லாஹ் தஆலா கடமைகளை பார்க்கிறான். ஏதாவது நம்மை அறியாமல் குறைபாடுகள் என்று சொன்னால் மலக்குமார்களை பார்த்து அல்லாஹ் சொல்றானா, இவரிடத்திலே ஏதாவது சுன்னத்தான நஃபிலான வணக்கங்கள் இருக்கிறதா என்று பாருங்கள், அதை கொண்டு இதை சரி செய்யுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். நம்ம நினைக்கிறோம் ஃபர்து தொழுதால் போதும், சுன்னத்து தேவையில்லை, சுன்னத்து தானே. எப்ப நம்ம சுன்னத்து தானே என்று நினைக்கிறோமோ ஒரு கட்டம் வரும், இது ஃபர்து தானேங்கிற நிலைமை நினைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துடும். அதனால சுன்னத்தான விஷயங்களை, நஃபிலான விஷயத்தை சொல்லல, சுன்னத்தான விஷயங்களை சுன்னத்து தானே என்ற ஒரு சாதாரணமான ஒரு எண்ணங்கள் நம்முடைய உள்ளத்தை ஏற்படுவதை விட்டும் நாம் நம்மை தவிர்த்து கொள்ள வேண்டும். காரணம், சுன்னத்திலே நபி அவர்கள் அன்றாடம் விடாமல் செய்த சுன்னத்துகள் எல்லாம் இருக்கின்றன. ஃபஜ்ருடைய தொழுகைக்கு முன்னால் தொழக்கூடிய 2 ரக்காத் சுன்னத் தொழுகைகள், லுஹருடைய முந்திய சுன்னத்துகள், இந்த மாதிரியான சுன்னத்துகள். கண்ணியமானவர்களே, ஃபர்லே நம்மிடத்திலே ஆட்டம் கண்டு போயிருக்கு. சுன்னத்தான விஷயத்துல யார் பேணுதலா இருக்கிறோம் என்பதை நாம் சற்று சிந்திக்க வேண்டும். ஆனால் இருக்க வேண்டும். இந்த சுன்னத்தான நஃபிலான வணக்கங்களை கொண்டுதான் அல்லாஹ் என்ன செய்கிறான்? நம்முடைய அமல்களிலே ஏற்பட்ட குறைபாடுகளை நீக்கி வைக்கிறான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். எனவே அந்த உலகம் அமலுக்குரிய உலகம். அமல் எவ்வளவுக்கு எவ்வளவு தேவையோ அதை அதிகமாக செய்து கொள்ள வேண்டும். கண்ணியமானவர்களே, அத்தகைய அமல்களை அதிகப்படுத்தி ஆர்வத்தோடு நிறைவேற்றுவதற்குத்தான் இத்தகைய விசேஷமான இரவுகளையும் நாட்களையும் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்றான். இந்த நேரத்திலே பொதுவாக இந்த வாரம் ஜும்மாவுல கூட ஒரு அழகான தலைப்பு என்னன்னு சொன்னா, முஸ்லிமான பொதுமக்களிடத்திலே பழகக்கூடிய முறை அப்படிங்கிற தலைப்புல ஒரு அழகான குறிப்புகளை நமக்கு கொடுத்திருந்தாங்க. என்னன்னு சொன்னா, வரக்கூடிய ரமலான் மாதம் இருக்குதே, அது ஒரு பரக்கத்தான மாதம்.
இதனுடைய அந்த வருகை ஒவ்வொரு முஸ்லிம்களுடைய உள்ளத்திலும் ஒரு பூரிப்பை உண்டாக்குகிறது, மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் உண்டாக்குகிறது. ஆர்வத்தோடு எதிர்பார்க்கிறோம். ஏன் எதிர்பார்க்கிறோம்? அந்த மாசம் வந்துட்டாலே பசிச்சு இருக்கணும் அப்படிங்கிற நிலை. சில கடமைகள் கூடுகின்றன, சில அமல்களை அதிகப்படுத்துகிறோம், சிரமங்கள் இருக்கலாம். இருந்தாலும் அதை நாம் சிரமங்களாக நினைப்பதில்லை, அதை சிறப்பாக நினைக்கிறோம். நாம் அதன் காரணத்தினால் அதை என்ன செய்கிறோம்? அதை ஆர்வத்தோடு எதிர்பார்க்கிறோம். ரமலான் மாதம் ஒரு பரக்கத்தான மாதம், ஒரு பொறுமையின் மாதம், அல்லாஹ்வுடைய ரஹமத்தின் மாதம், அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத்தை பரிபூர்ணமாக பொழியக்கூடிய மாதம் என்றெல்லாம் அதை ஆர்வத்தோடு எதிர்பார்க்கிறோம். அந்த ஆர்வத்தினுடைய அடையாளம் தான் அன்றாட தொழுகைக்கு பின்னால் நாம் கேட்கக்கூடிய துஆ, அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமலான். யா அல்லாஹ், இந்த அதாவது ரஜபு மாதத்திலும் ஷாபான் மாதத்திலும் எங்களுக்கு பரக்கத் செய்வாயாக, ரமலான் மாதத்தை அடைய செய்வாயாக. அதுல பரக்கத்தை கேட்க வேண்டியதில்லை, கேட்காமலே அல்லாஹ் அள்ளி பொழிந்து கொண்டிருக்கிறான். ரமலான் மாதம் அவ்வளவு பரக்கத்தான மாதம், அதுல நம்ம கேட்கவே வேண்டியதில்லை. அல்லாஹ்வுடைய ரஹமத்தும் பரக்கத்தும் நிரப்பமா பொழிகிறது. கண்ணியமானவர்களே, இந்த நிலையில் அந்த ரமலான் மாதம் போன்ற சிறப்பான நாட்கள் வந்துவிட்டால் அதை நாம் பூரணமான முறையில், பரிபூர்ணமான முறையில் அந்த பரக்கத் பொருந்திய நாட்களையும் இரவுகளையும் அனுபவிக்க முடிகிறதா, சந்தோஷமாக அனுபவிக்க முடிகிறதா என்று நாம் சற்று யோசித்தோமேயானால் கொஞ்சம் நம்முடைய உள்ளத்திலே ஒரு சின்ன ஒரு நெருடல் என்னவென்று சொன்னால், கட்டாயமாக சில குழப்பங்கள் நம்முடைய உள்ளத்திலே வேதனைகளை உண்டாக்குகின்றன. யாராவது ஏதாவது சொல்றது, அதனால கருத்து வேற்றுமைகள் இருக்கலாம். இந்த வாரம் சொல்லப்பட்ட விஷயம், கருத்து வேற்றுமைகள் இருக்கலாம். ஆனால் அந்த கருத்து வேற்றுமைகள் உள்ளங்களுக்கு மத்தியிலே பிரிவினையை உண்டாக்கக்கூடிய, பகை உணர்வுகளை உண்டாக்கக்கூடிய சண்டைகளாக மாறிவிடக்கூடாது. அல்லாஹு தஆலா எப்பேற்பட்ட குஃப்ரை செய்து கொண்டு தன்னையே இறைவன் என்று சொல்லிக் கொண்டிருந்த ஃபிரௌனிடத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அனுப்புகிற போது அல்லாஹ் என்ன சொன்னான் தெரியுமா? ஃபகூலா லஹு கௌலல் லய்யினா லஅல்லஹு யததக்கரு அவ் யக்ஷா. நீங்க ரெண்டு பேரும் போங்க, அவனிடத்துல மென்மையா பேசுங்க. யார்ட்ட? ஃபிரௌனிடத்தில் மென்மையா பேசுங்க. லஅல்லஹு யததக்கரு அவ் யக்ஷா. அந்த ஃபிரௌன் கொஞ்சம் சிந்திக்க கூடும், அல்லாஹ்வை அஞ்சக்கூடும். நம்முடைய மென்மையான வார்த்தைகளுக்கு தான் கடுமையான இரும்பு போன்ற இதயங்களையும் இலக வைக்கக்கூடிய தன்மை இருக்குது. ஃபிரௌன் சாதாரண ஆளா? நம்ம என்ன ஃபிரௌன்ல 100 பகுதி மோசமானவனா இருப்போமா? நம்ம அப்படிலாம் இல்லை. ஃபிரௌன் தன்னுடைய நாட்டு மக்கள் எல்லோரும் தன்னை தான் வணங்க வேண்டும், நான் தான் இறைவன் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு கூட எத்தனையோ பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் காலில் விழுவாங்க, ஏதாவது செய்வாங்க, வணக்கம் நிறைவேற்றுவதை போன்று செய்வாங்க. ஆனா அதெல்லாம் மரியாதைன்னு நினைக்கிறாங்க. ஆனா யாருமே நான் தான் இறைவன் அப்படின்னு யாராவது வெளிப்படையா சொல்றாங்களா? ஃபிரௌன் சொன்னான், ஆனா ரப்புக்குமுல் ஆலா. ஃபிரௌன் என்ன சொன்னான்? ஆனா ரப்புக்குமுல் ஆலா, நான் உங்களுடைய மிக சிறந்த இறைவன், மிக உயர்ந்த இறைவன் நான் என்று சொன்னான். அப்படி சொல்லக்கூடிய கடுமையான அந்த மோசமான ஃபிரௌனிடத்தில் கூட மென்மையாக பேசுங்கள். ஆனா இன்னைக்கு சாதாரண ஒரு முஸ்லீம் கிட்ட கூட பேசுகிற போது நாம் பேசக்கூடிய விஷயம் சுன்னத் அடிப்படையிலான விஷயம், நஃபில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான். பேசுகிற போது ஒரு பரம விரோதி இடத்தில் பேசுவதை போல பேசுகிறோம். கண்ணியமானவர்களே, குஃப்ரை பற்றியும் ஷிர்கை பற்றியும் ஒரு மனிதன் பேசினால் கூட அப்பேற்பட்ட ஒரு கொந்தளிப்பு நம்முடைய உள்ளத்துல வர்றதில்லை. சாதாரண ஒரு அமலை பத்தி அதிகப்படியா நம்ம சொல்லிட்டோம் சொன்னா அதுக்கு ஏற்படக்கூடிய அந்த கொந்தளிப்பு இருக்குதே, வெட்டி புதைச்சிருவாங்க. அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு பகை உணர்வோடு பேசுவதை பார்க்கிறோம். கண்ணியமானவர்களே, இது மாதிரியான மோசமான இந்த விவாதங்கள், வீண் விதண்டாவாதங்களின் காரணத்தினால் இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய ஒற்றுமை சுக்குநூறாக உருக்குலைந்து போயிருப்பதை பார்க்கிறோம். அந்த மாதிரி பேசப்படக்கூடிய ஒரு விஷயத்திலே தான் முக்கியமான ஒரு விஷயமாக இருப்பது இந்த நிஸ்பு ஷாபான். ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறோம். நிஸ்பு ஷாபான் என்று சொன்னால் இது புதுசா ஒரு பேரை வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை இன்னைக்கு உருவாக்கிட்டாங்க. ஆனால் இது ஹதீஸ் கலை வல்லுநர்களிடத்திலும் இந்த பேருக்கு
ஒரு பொருள் இருக்கிறது என்பதை உணர்த்தப்படுகிறது. பைஹக்கி நாம் ஹதீஸ் கிதாப்ல முக்கியமான ஒரு ஹதீஸ் கிதாப். அந்த ஹதீஸ் கிதாப்ல தலைப்பே எப்படி போடப்பட்டிருக்குன்னு சொன்னா, நிஸ்பு ஷாபானில் நிறைவேற்ற வேண்டிய அமல்கள். ஏன் அந்த பேரை போடணும்? அப்ப அந்த பேருக்கு ஒரு தனி கவனம் இருக்கிறது, தனி முக்கியத்துவம் இருக்கிறது, அந்த நாளுக்கு ஒரு தனி முக்கியத்துவம் இருக்கிறது என்பதின் காரணத்தினால்தான் ஹதீஸை எழுதக்கூடிய ஹதீஸுக்கலை வல்லுநர்கள் கூட என்ன செய்கிறார்கள், இந்த தலைப்பை போடுறாங்க. இல்லைன்னு சொன்னா போட வேண்டிய அவசியம் இல்லை தானே. இல்லைன்னு சொன்னா அப்படிப்பட்ட ஒரு தலைப்பை போடணுங்கிற அவசியம் இல்லை. இன்னைக்கு ரமதான் மாதம் வந்துட்டா தராவி இருக்கா இல்லையா, எப்பவுமே தொழுதாங்கல்லங்க கியாமுல் லைல், அததான் நபி அவர்கள் அன்னைக்கும் தொழுதாங்க, இவங்க புதுசா பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரி தராவியே ஒண்ணு இல்ல அப்படிங்கிற மாதிரி பேசுறத பாக்குறோம். ஆனா புகாரி இமாம் தலைப்பு எழுதும் போது தராவி அப்படின்னு தலைப்பு எழுதுறாங்க. அப்ப இவர்களுக்கு தெரியாது, எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இதெல்லாம் ஒரு பெரிய பேத்தல். இந்த மாதிரி சொல்லி மக்களுடைய உள்ளத்தை என்ன செய்யறாங்க, மாறுபடுத்தக்கூடிய ஒரு விஷயங்கள், அமல்களிலே குறைபாட்டை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள். எதுக்கு இதை சொல்றோம் சொன்னா, அதை பத்தி நம்ம பதில் சொல்றது நம்முடைய நோக்கம் அல்ல. நாம என்ன சொல்றோம் சொன்னா, கண்ணியமானவர்களே, இப்படி சொல்ல முற்படுகின்ற நாம் நமக்கு தெரிந்த ஒரு விஷயம் இதுதான் ஹக்குன்னு நம்ம நினைக்கிறோம் சொன்னா சொல்லி பார்க்கணும். அதை கேட்கலையா, சமூகத்துல குழப்பத்தை உண்டாக்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய விவாதங்கள் என்ற ஒரு நிலைப்பாடுகள், சண்டை சச்சரவுகள் என்ற மோதல்கள் போன்ற விஷயங்களை எல்லாம் தவிர்த்து கொண்டால் சமுதாயம் ஒற்றுமையா இருக்கும். சமுதாயம் உலக அளவுல பாருங்க இன்னைக்கு சுக்கு நூறா சிதைந்து போயிருப்பதன் காரணத்தினால்தான் இன்றைக்கு நம்ம பார்க்கும் யாருமே என்ன செய்வார்கள், யாரும் நம்மிடத்திலே அதாவது எந்த விதமான சின்ன ஒரு அச்ச உணர்வு கூட இல்லை. இந்த சமுதாயம் ஒண்ணுபட்டுச்சாக்கு நம்மள ஒண்ணும் செய்ய முடியாது அப்படிங்கிற எண்ணம்லாம் கிடையாது. காரணம் என்னன்னு சொன்னா, ஒன்றுபட மாட்டாங்க. சாய்ந்த மரத்தில் ஓடி ஏறுவார்கள் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. நம்ம இன்னைக்கு சாய்ஞ்சு போய் கிடக்கிறோம், அதனாலதான் வர்றவெல்லாம் நம்ம மேல ஏறுறான். கண்ணியமானவர்களே, அப்ப இதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா விவாதங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், விவாதங்களை தவிர்த்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், ஃபதஃப்ஷலு வததஹப ரீஹுக்கும் வஸ்பிரு. நீங்கள் விவாதங்களை தவிர்த்துக் கொள்ளுங்கள். காரணம், அந்த விவாதங்கள், நீங்கள் சண்டையிடக்கூடிய அந்த மோதல்கள் இருக்கிறதே, உங்களை பலகீனப்படுத்தி விடும். அப்படித்தான் இன்னைக்கு பலகீனமா போயிருக்கிறோம். இப்போ அமலுக்குரிய ஒரு இரவு இது, நம்ம பதில் சொல்லி கழிக்கக்கூடிய ஒரு இரவு அல்ல. கண்ணியமானவர்களே, எனவே தேவையில்லாத விவாதங்களை தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் நாம் சொல்ல வரக்கூடிய விஷயம். வரக்கூடிய ரமலான் ஒவ்வொரு இரவும் விவாதம் நடக்குது. இங்க தொலை வேணாம், 8 ரக்காத் தொழுதா போதும்னு சொல்லிட்டு 8 ரக்காத் முடிஞ்ச உடனே கீழே போய் உட்கார்ந்து என்ன நடக்குன்னு சொன்னா விவாதங்கள் தான் நடக்குது. விவாதங்கள் தான் நடக்குது. இதுல ஏதாவது நன்மை இருக்கா கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். கண்ணியமானவர்களே, நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கக்கூடிய நாட்களை வீணான விதண்டாவாதங்களில் கழித்து அல்லாஹ்வுடைய ரஹமத்திற்கு அப்பாற்பட்டவர்களாக ஆகிவிடக் கூடாது. எனவே முடிந்தவரை நாமும் பலகீனமானவர்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு முடியுமோ நல்ல அமல்களை அதிகப்படுத்தி நம்முடைய நன்மையினுடைய ஏடுகளை பூரணப்படுத்த வேண்டும், பரிபூர்ணமாக்க வேண்டும். நாளை மறுமையிலே நம்முடைய ஏடுகள் விரித்து வைக்கப்படக்கூடிய சந்தர்ப்பத்திலே ஒளியால் எழுதப்பட்ட நன்மையினுடைய பட்டியல்களை அதிகமாக இருக்க வேண்டும். இருள்களால் எழுதப்பட்ட தீமையின் பட்டியல் அழிக்கப்பட்டிருக்க வேண்டும். நம்முடைய பாதைகள் நம்முடைய நன்மைகளை கொண்டு ஒளியால் பிரகாசிக்க வேண்டும். அதன் மூலமாக நாம் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும். நல்லடியார்களுடைய குதிகால்களிலிருந்து ஒளி புறப்படுமா, எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டிலும் நூர் பிரகாசிக்கும். அந்த நூரை கொண்டு அந்த மனிதன் சொர்க்கத்தை அடைவார். கண்ணியமானவர்களே, அந்த நூர் எப்படி கிடைக்கும்? நன்மையின் மூலமாக மட்டும்தான் கிடைக்கும், நாம் செய்த அந்த விவாதங்களின் மூலமாக அல்ல. எனவே கண்ணியமானவர்களே, வீண் விதண்டாவாதங்களை தவிர்க்க வேண்டும், பிரச்சனைகளை தவிர்க்க வேண்டும், உள்ளங்களை பிரிக்கக்கூடிய எந்த காரணிகளையும் தவிர்க்க வேண்டும். அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட ஒற்றுமைகளை நம்மிடத்திலே தந்தால்தான் வாழ்க்கை பரிபூர்ணமான மகிழ்ச்சியை கொடுக்கும். இப்ப நிஸ்பு ஷாபான், இதை பத்தி நம்ம அதிகமான ஹதீஸ்களை நம்ம பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், யத்தலிஉல்லாஹு இலா ஜமீஇ ஹல்கிஹி லைலத்தன் நிஸ்ஃபி மின் ஷாபான். தபரானியில் வரக்கூடிய ஹதீஸ். நிஸ்பு ஷாபானுடைய அந்த இரவிலே அல்லாஹ் தஆலா தன்னுடைய அனைத்து படைப்பினங்களிடத்திலும் அல்லாஹ் வருகிறான். வந்து ஃபயக்ஃபிரு லி ஜமீஇ ஹல்கிஹி,
தன்னுடைய படைப்பினங்களில் முஃமினான அனைவருடைய பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்கிறான். ஆனால் 2 பேருடைய பாவங்களை தவிர, இல்லல் முஷ்ரிக் அவில் முஷாஹித், ஒருவர் இணை வைக்கக்கூடியவர், இன்னொருவர் முஷாஹித், வெறுப்புற்று தங்களுக்கிடையே சண்டையிட்டுக் கொண்டவர், 3 நாட்களுக்கு மேல் பேசாமல் தங்களுக்கிடையே சண்டை சச்சரவோடு இருந்தவர். இந்த 2 பேரை தவிர்த்து மற்ற அனைவருடைய பாவங்களையும் அல்லாஹ் மன்னிப்பதற்கு தயாராகிறார். தபரானில வரக்கூடிய ஹதீஸ், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பைஹக்கில வரக்கூடிய மற்றொரு ஹதீஸ், நபி அவர்களால் சொல்லப்படுகிறது, இன்றைய நாள் என்ன நாள் தெரியுமா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்கிறார்கள், இந்த நாள் என்ன நாள் தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இந்த நாள் நிஸ்ஃபு ஷஅபான் என்ற இரவாகும். இந்த இரவிலே கலம் என்று சொல்லப்படக்கூடிய கூட்டத்தாரினுடைய ஆட்டு மந்தைகள் எவ்வளவு இருக்கின்றனவோ, அந்த மந்தைகளினுடைய மேனியிலே இருக்கக்கூடிய ரோமங்கள், முடிகள் எவ்வளவு கோடி கணக்கில் இருக்கின்றனவோ அவ்வளவு அடியார்கள் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறார்கள். சுப்ஹானல்லாஹ். அதுல ஒருத்தர நம்ம ஆயிர மாட்டோமா? அதுதான் ஆசை. நம்முடைய ஆசை என்ன? நம்முடைய தேட்டம், உண்மையிலேயே நம்முடைய உள்ளத்திலே உண்மையான தேட்டம் இருந்தால் அல்லாஹு தஆலா நம்மள மாதிரி சண்டை போட்டு இருக்க மாட்டான். என் அடியானுடைய உள்ளத்தில் தேட்டம் இருந்தது, அதனால் அவனுடைய நியத்தை நான் பரிபூர்ணமாக்குகிறேன். அல்லாஹ் அருள் மிகுந்தவன். அல்லாஹ் நம்முடைய எண்ணங்களை பார்க்கிறான், எண்ணத்தினுடைய பரிசுத்த தன்மையை பார்க்கிறான். எனவே நாம் செய்தது ஒரு கால் அல்லாஹ் காப்பாற்றணும், தவறாக இருந்திருந்தாலும், ஆனா செய்யக்கூடிய அமல் அல்லாஹ் நமக்கு சொல்லி தந்த அமல் தான். இப்படித்தான் தொழுவணும், இப்படித்தான் திக்ர் செய்யணும், இப்படித்தான் குர்ஆன் ஓதணும் அப்படிங்கிற அமல். அல்லாஹ்வுடைய பள்ளியில இந்த நேரத்துல வந்து உட்கார்ந்து இருக்கிறோம். இதே சமயத்துல வெளியில ஒரு டீ கடையில உட்கார்ந்து இருந்தோம் சொன்னா என்ன செய்வோம்? இப்ப அல்லாஹ்வுடைய விஷயத்தை 4 வார்த்தையை கேட்கிறோம். உள்ளத்துல அல்லாஹ்வை பத்தி ஒரு அச்சம் உண்டாகுது, மறுமையை பற்றி ஒரு பயம் உண்டாகுது, மார்க்கத்தை பற்றி ஒரு கண்ணியம் உண்டாகிறது. டீ கடையில உட்கார்ந்து இதை பத்தி தான் பேசுறோம். ஆனால் இந்த நிலை வருமா? இந்த நிலை வருமா? நிச்சயமாக வராது. இந்த எண்ணங்கள் நம்முடைய உள்ளத்திலே டீ கடையில உட்கார்ந்து இருக்கும் போது வராது. 4 பேரை பத்தி புறம் பேச சொல்லும், ஏதாவது ஃபித்னா பேச சொல்லும், அல்லது இந்த மாதிரியான விஷயங்களை இழிவுபடுத்தி பேச சொல்லும். மார்க்கத்தை இதெல்லாம் அனுமதி இல்லை. ஒரு அமலை விட்டு விட்டு வாருங்கள் என்று அழைக்கக்கூடிய ஒரு கூட்டம் வெளியில் உட்கார்ந்து செய்யக்கூடிய காரியம் என்னவென்றால் பாவமான காரியங்கள். அப்ப நாம் செய்யக்கூடிய இந்த காரியங்கள் நன்மையான விஷயங்கள் தான். ஆனா செய்யக்கூடிய நேரங்காலத்துல தான் பிரச்சனை. இந்த நாள்ல வந்து அமல் செய்யறது இருக்கா, மார்க்கத்துல இல்லையே அப்படிங்கிற மாதிரி சில பேர் சொன்னாலும், ஒரு கால் அப்படி இருந்தால், அவங்க சொல்ற மாதிரி இந்த நாள் அமல் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தால், அல்லாஹு தஆலா நம்முடைய நியத்தை பார்க்கிறான். நல்ல அமலை செஞ்சிருக்கிறோமா? சரி. நேரத்துல ஒரு மாறுதல் இருந்தாலும் இந்த மனிதர் நல்ல அமல் தான் செஞ்சிருக்கிறாரு. அப்ப இந்த அமல் எதையும் அல்லாஹ் வீணாக்க மாட்டான். அல்லாஹ் குர்ஆன்ல அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தை, அல்லாஹ் ஒருபோதும் எந்த ஒரு ஆத்மாவுக்கும் அணுவளவும் அநியாயம் செய்ய மாட்டான். லா யظلمு மிஸ்கால தர்ரா, அணுவளவு கூட அநியாயம் செய்ய மாட்டான். நாம் செஞ்ச அமல் எதுவும் வீணாகாது. கண்ணியமானவர்களே, நாம ஒவ்வொரு நிமிடங்களையும் அல்லாஹ்வுடைய திக்ரிலே கழிக்க வேண்டும். இதுக்குதான் பணிக்கப்பட்டிருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் இல்லையா, திக்ருடைய மஜ்லிஸ்ல ஒவ்வொரு தடவை நம்ம சொல்லுவோம், நாளைக்கு மறுமையில சொர்க்கவாதிகளுக்கு இருக்கக்கூடிய ஒரே கவலை, வேற எந்த கவலையுமே இருக்காது. ஒரே கவலை என்னன்னு சொன்னா, இந்தந்த நேரங்களையும் திக்ர்ல கழிக்காம இருந்துட்டோமே என்று திக்ர் இல்லாமல் கழித்த நேரங்களை பற்றி கவலைப்படுவார்கள். ஒரு நாள்ல சுபுக்கு பின்னால திக்ர் செய்யறோம் 1 மணி நேரம், சும்மா சொல்றேன், இந்த மாதிரி திக்ர் செய்யறோம்னு வச்சுக்கிறீங்களேன். சுபுக்கு பின்னால 1 மணி நேரம் திக்ர் செய்யறோம், லுஹருக்கு பின்னால ஒரு அரை மணி நேரம் திக்ர் செய்யறோம், அசருக்கு பின்னால ஒரு 1 மணி நேரம், மகரிபுக்கு பின்னால ஒரு 5 நிமிஷம், இஷாவுக்கு பின்னால ஒரு 1 மணி நேரம் திக்ர் செய்யறோம்னு வச்சுக்கிறீங்களேன். இப்போ ஏறக்குறைய திக்ர்ல ஒரு 5 மணி நேரம் கழிக்கிறோம் ஒரு நாளைக்கு. மற்ற நேரங்கள்லாம் தூக்கம், சாப்பாடு, வியாபாரம், கொடுக்கல் வாங்கல் இதுல போயிருக்கு. இப்போ இந்த நேரத்துல நம்ம அதிகமான நேரங்கள்ல திக்ரை செஞ்சிருக்கிறோம், ஆனா அதிகமான நேரங்கள் திக்ர் இல்லாம கழிச்சிருக்கிறோம்னு வச்சுக்கோங்க. அப்ப அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நாளைக்கு மறுமையில பார்க்கறான், சொர்க்கத்தை கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க நம்முடைய அமல்களை கொண்டு. ஆனால் அந்த அடியாருக்கு ஒரு கவலை, பெரிய கவலை இருக்கும்,
இந்த 5 மணி நேரம் திக்ர்ல கழிச்சேன்னா இன்னும் கூடுதலான காலங்களையும் திக்ர்ல கழிச்சிருந்தா நல்லா இருக்குமே, இது செய்யாம வந்துட்டனே அப்படிங்கிற ஒரு கை சேதம் மட்டும் தான் சொர்க்கவாதிகளுக்கு இருக்கும். வேற எந்த கை சேதமும் இருக்காது. அல்லாஹ்வை நினைக்காத நேரங்களை கொண்டுதான் ஒரு மனிதன் கை சேதப்படுவானே தவிர நாளை மறுமையில சொர்க்கத்திலே சொர்க்கவாதிகளுக்கு இந்த கவலை தவிர வேறு எந்த கவலையும் இருக்காது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார். கண்ணியமானவர்களே, அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சொல்லப்பட்டது, அதாவது கலபுவாசிகளுடைய இந்த கூட்டத்தாரினுடைய மேனியிலே எவ்வளவு ரோமங்கள் இருக்கிறதோ, முடிகள் இருக்கின்றனவோ, அவ்வளவு அடியார்கள் நரகத்தை விட்டு விடுதலை செய்யப்படுவார்கள் என்று சொல்லிவிட்டு 6 நபர்கள் மட்டும் இதிலிருந்து விலக்காகும். 6 நபர்கள் அல்லாஹ் தஆலா மன்னிக்கிறது இல்லை. 6 நபர்களுக்கு மட்டும் அல்லாஹ் தஆலா என்ன செய்யறதில்லை, விடுதலை கொடுப்பதில்லை. ஒருவர் யார்? முஷ்ரிக். இது தெரிஞ்ச விஷயம். அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவா சொல்றான், இன்ன ஷிர்க லظுல்முன் அதீம். இணை வைத்தல் மிகப்பெரிய அநியாயம். இணை வைத்தல் என்பது மிகப்பெரிய அநியாயம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். காரணம் என்ன? படைச்சது ஒருத்தன், இன்னொருத்தனை வணங்குறோம். இது பெரிய அநியாயம் இல்லையா? எவ்வளவு பெரிய அநியாயம். ஒருவர் நமக்கு என்ன செய்யறார்? கடை வச்சு கொடுத்தாரு, வியாபாரம் செய்யறோம், நல்ல கொடுக்கல் வாங்கலாம் நடக்குது, எத்தனையோ லட்சக்கணக்கில் நம்ம வந்து என்ன செய்யறோம், அதுல லாபம் சம்பாதிக்கிறோம், வீடு வாசல் வாங்குறோம், கார் வாங்குறோம், பங்களா வாங்குறோம், எல்லாம் வாங்குறோம். ஆனா இன்னொருத்தர் வர்றார், அவருக்கு உழுந்து மரியாதை பண்றோம், கடை வச்சு கொடுத்தவரை கண்டுக்கிறதே இல்லை அப்படின்னு சொன்னா உலகம் என்ன சொல்லும்? நன்றி கெட்டவன் சொல்லும். அவர் என்ன சொல்லுவாரு? ஏன் கடை கையில கொடுத்துட்டு போ, எனக்கு மரியாதையை கொடுக்க மாட்டேன், இன்னொருத்தன் என்னுடைய எதிரிக்கு நீ மரியாதை கொடுக்குற அப்படின்னு சொல்லுவார். சாதாரண மனிதர்களிடத்தில் இருக்கக்கூடிய பழக்கம். அல்லாஹ் நம்மளை படைச்சான், நமக்கு வாழ்க்கையை கொடுத்தான், ஒவ்வொரு நேரங்களையும் கொடுத்தான், ஆரோக்கியத்தை கொடுத்தான், மனைவி மக்களை கொடுத்தான், அழகை கொடுத்தான், அந்தஸ்தை கொடுத்தான், படிப்பை கொடுத்தான், பதவிகளை கொடுத்தான். இவ்வளவு சொகுசுகளையும் இன்பங்களையும் அருள் வளங்களையும் அல்லாஹ் ஒவ்வொன்றையும் நமக்கு கொடுத்திருக்கும் போது அந்த அல்லாஹ்வை வணங்குறதை விட்டுட்டு அவனுடைய படைப்பிடங்களை ஒருத்தரை போய் வணங்குறான், அல்லாஹ் தாங்க முடியுமா? இதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், இன்ன ஷிர்க லظுல்முன் அதீம். இணை வைத்தல் என்பது மிக பெரிய அநியாயம். இரண்டாவது விஷயம் என்னவென்று சொன்னால் முஷாஹித். ஒருவருக்கொருவர் வெறுப்புற்ற நிலையிலே சண்டையிட்டவர்களாக பிரிந்திருக்கிறார்களோ அவர்கள். ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமை விட்டும் வெறுப்புற்ற நிலையில் 3 நாட்களுக்கு மேல் பேசாமல் இருக்க வேண்டாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 3 நாட்களுக்கு மேல் பேசாமல் இருக்க வேண்டாம். ஆனா இன்னைக்கு நம்மிடத்துல சில பிரச்சனைகளுக்கு கூடுதலான முக்கியத்துவம். பங்காளி சண்டைனா ஃபேமஸ், பங்காளி சண்டைனா ஃபேமஸ். மற்றவங்களுடைய சண்டையை பத்தி ஒரு பேர் சொல்லப்படுறதில்லை. ஆனா அண்ணன் தம்பிக்குள்ள வரக்கூடிய சண்டையை பத்தி நம்ம என்ன சொல்றோம்? ஒரு பேரே சொல்றோம், பங்காளி சண்டை. காரணம் என்ன? எத்தனையோ அண்ணன் தம்பிகள் முஸ்லிம்கள், பெயர் முஸ்லிம்களாக இருக்கும், ஆனால் கண்ணில் முடிக்கிறது இல்லை. ஏதாவது ஒரு சின்ன ஒரு அடி நிலத்தினுடைய தகராறு வந்திருக்கும், அவர் சொல்லுவார், என் கண்ணிலே முழிக்காத, என் மௌத்துக்கு கூட வரக்கூடாது, நான் உன்னுடைய ஜனாசாவுக்கு, நீ முன்னால மூத்தா போயிட்டா உன்னுடைய ஜனாசாவுக்கு நான் வரமாட்டேன், நான் மூத்தா போயிட்டா என்னுடைய ஜனாசாவுக்கு நீ வரக்கூடாது. கண்ணியமானவர்களே, உலகத்தில் நடக்குது. எவ்வளவு பெரிய வெறுப்பு. சாதாரண உலகத்தினுடைய விஷயங்களுக்காக வேண்டி இவர் அந்த சொத்துக்களை அபகரிச்சு, ஒரு அடி நிலத்தை அபகரிச்சு, அவர் நாளைக்கு வரைக்கும் இருப்பாரான்னு தெரியாது. அப்படி ஒரு அங்கீகாரமே இல்லை. அங்கீகாரம் இல்லாத ஒரு விஷயத்திற்காக வேண்டி சண்டையிட்டுக் கொள்கிறார்கள். 3 நாட்களுக்கு மேல் பேசாமல் இருந்தால், சண்டையிட்டுக் கொண்டு இருந்தால் அவர்களுடைய அமல்கள் தலைக்கு மேல் உயர்வதில்லை. அப்படிப்பட்ட மனிதர்களை கோடிக்கணக்கான மனிதர்கள் மன்னிக்கப்படக்கூடிய அந்த நாளையிலும் மன்னிக்கப்பட மாட்டாது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். 3வது விஷயம் என்னன்னு சொன்னா காத்திஉ ரஹ்மின், இரத்த பந்த உறவினர்களை துண்டித்து வாழ்வது. இரத்த பந்த உறவினர்களை துண்டித்து வாழ்வது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ரஹம் என்ற வார்த்தை இருக்குதே, ரஹ்மானில் இருந்து வந்தது. ரஹம் என்றால் இரத்த பந்தம், உறவு முறை அப்படின்னு அர்த்தம். ரஹ்மான் என்பது நிகரற்ற அன்புடையவன், அல்லாஹ்வுடைய பேர். ரஹீம்டாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் பேர் சொல்றான். நான் ரஹ்மான் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் சொல்ல முடியும், வேற யாருக்கும் சொல்ல முடியாது. ரஹ்மான்ங்கிற வார்த்தையும் அல்லாஹ்ங்கிற வார்த்தையும் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் சொல்ல முடியும், வேற யாருக்கும் சொல்ல முடியாது.
எனவேதான் பெயர்களிலே மிக சிறந்த பெயர் அப்துர் ரஹ்மான் அப்துல்லா. ஹதீஸ்ல வருதுல, பெயர்களிலே மிக சிறந்த பெயர், அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிரியமான பெயர் அப்துல்லா, அப்துர் ரஹ்மான். காரணம், அவனுக்கு மட்டுமே வைக்கப்படக்கூடிய பெயரை கொண்டு அடியார்கள் என்ற வார்த்தை சேர்க்கப்பட்டிருக்கு. அல்லாஹ்வுடைய அடியார், ரஹ்மானுடைய அடியார். கண்ணியமானவர்களே, அத்தகைய ஒரு அற்புதமான பெயரினுடைய ஒரு பகுதி தான் ரஹம் என்ற வார்த்தை. இந்த ரஹம்ங்கிற வார்த்தை நாளைக்கு மறுமையில அந்த உறவு முறை அதுக்கு ஒரு உருவம் கொடுக்கப்படும். அது அல்லாஹ்ட்ட வந்து போராடுமா, யா அல்லாஹ், நான் ரஹ்மான் ஆகிய உன்னில் ஒரு பகுதி, ரஹ்மான் ஆகிய உன்னில் ஒரு பகுதி. என்னை உலகத்திலே யார் மதித்து வாழ்ந்தார்களோ அவர்களுக்கு உன்னுடைய மதிப்பு கிடைக்க வேண்டும், உன்னுடைய இணைப்பு கிடைக்க வேண்டும், உன்னுடைய அங்கீகாரம் கிடைக்க வேண்டும். யார் உலகத்திலே என்னை மதிக்காமல் துண்டித்து வாழ்ந்தார்களோ, தூசித்து வாழ்ந்தார்களோ, புறக்கணித்து வாழ்ந்தார்களோ அவர்களை நீயும் துண்டிக்க வேண்டும், புறக்கணிக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே அது மன்றாடுமா. அந்த ரஹம் என்ற அந்த உறவு முறை என்பது மன்றாடுமா. அல்லாஹ் தஆலா சொல்வானா, நீ என்ன கோரிக்கை வைத்தாயோ அதை நான் நிறைவேற்றுகிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உலகத்திலே யார் உறவு முறைகளை ஆதரித்து வாழ்ந்தார்களோ அவர்களை அல்லாஹ் ஆதரிப்பான். யார் உலகத்திலே உறவு முறைகளை துண்டித்து வாழ்ந்தார்களோ அவர்களை அல்லாஹ்வும் துண்டித்து விடுவான். அல்லாஹ் நம்மளை துண்டித்து விட்டால் நஊது பில்லாஹி மின் தாலிக், நம்மளால தப்பிக்க முடியுமா? அல்லாஹ்வுடைய கோப பார்வையை கொண்டு நிச்சயமாக சொர்க்கத்திலே அதனுடைய வாடையை கூட நுகர முடியாது. கண்ணியமானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதைத்தான் சொன்னார்கள். மூன்றாவது மன்னிக்கப்படாத மனிதர் யார் என்று சொன்னால் காத்திஉ ரஹம், உறவு முறையை துண்டித்து வாழ்ந்தவர்கள், உறவு முறையை துண்டித்து வாழ்ந்தவர்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார். நான்காவது யார் என்று சொன்னால் தன்னுடைய கரண்டை காலுக்கு கீழாக ஆடையை பெருமையோடு பரவ செய்து சென்றவர். இதை நம்ம சாதாரணமா நினைக்கிறோம், இது ஒரு பெரிய மேட்டராவே நினைக்கிறது இல்லை, பெரிய விஷயமாவே நினைக்கிறது இல்லை. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் ஒருவர் தன்னுடைய ஆடையை கரண்டை காலுக்கு கீழாக பெருமையோடு இழுத்துக் கொண்டு செல்வாரோ அவர்களை நாளை மறுமையிலே அல்லாஹ் ஏறெடுத்தும் பார்க்க மாட்டான், ஏறெடுத்தும் பார்க்க மாட்டான். அவர்களை பரிசுத்தப்படுத்தவும் மாட்டான், அவர்களை மன்னிக்கவும் மாட்டான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு குத்தப்பட்டு குடல் வெளியே வந்து 3 நாளா அதாவது குற்றுயிரும் குலையுருமா கிடக்குறான், ரொம்ப சீரியஸா கிடக்குறான். பாலை வாயில ஊத்துவாங்க, அப்படியே குடல்ல குத்தப்பட்ட இடத்துல இருந்து வெளியாயிரும். இப்படியே 3 நாளா கிடந்தான். ஒவ்வொரு நாளும் தொழுகையினுடைய நேரத்தை எனக்கு ஞாபகம் காட்டுங்கன்னு சொல்லுவான். ரத்தம் போய்கிட்டே இருக்குது, காயம், குடல் வெளியே வந்து கிடக்கு. இந்த நிலைமையில உமர் ரலியல்லாஹு அன்ஹு தொழுகையினுடைய சமயம் வந்து விட்டால் இஷாராவினால் தொழுவார். ஒரு அன்சாரி சஹாபி இனத்தை சேர்ந்த ஒரு மனிதர், வாலிபர் அங்கே வருகிறார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஆறுதல் சொல்வதற்காக வருகிறார். வந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்தவர், அவங்க ஒரு பெரிய கலீஃபா, அமீருல் முஃமினீன். அமீருல் முஃமினீன் அவர்களே, உங்களுக்கு சுப செய்தி உண்டாகட்டும். நீங்கள் உலக மக்களிடத்திலே அல்லாஹ்வுக்காக வாழ்ந்தீர்கள், அல்லாஹ் உங்களை பொருந்திக் கொண்டான். நீங்கள் செய்த சேவைகளை அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக. உங்களுடைய சேவைகள் நிச்சயமாக அல்லாஹ்விடத்திலே மதிப்பு மரியாதைகளை பெற்றுத் தரும், கவலைப்படாதீர்கள் என்று ஆறுதல் சொன்னார். நீங்க உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடியது பெரிய ஷஹாதத், நீங்க உயர்ந்த அந்தஸ்துக்குரியவர், எனவே கவலைப்படாதீங்க என்று சொல்லி ஆறுதல் சொல்லிவிட்டு அவர் அங்கிருந்து நகர ஆரம்பிக்கிறார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இப்படியே கண்ணை மூடி கேட்டுட்டு இருந்தவங்க கண்ணை முடிச்சு பாக்குறாங்க. அவர் கொஞ்ச தூரம் போயிட்டார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அவரை கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு ஜாட காட்டினாங்க. அவரை கூப்பிடுங்கன்னு சொன்னாங்க. உடனே வேகமா ஓடி போய் அவரை கூட்டிட்டு வந்தாங்க. சொன்னாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், வாலிபரே, உங்களுடைய கரண்டை காலுக்கு கீழாக உங்களுடைய ஆடை பரவி இருக்கிறது, அதை கொஞ்சம் தூக்கி கட்டுங்க. அல்லாஹ் பெருமை அடிப்பவர்களை விரும்ப மாட்டான். எந்த நேரம், எந்த சந்தர்ப்பம், எவ்வளவு உயிர் போய் கொண்டிருக்கிறது, அந்த சந்தர்ப்பத்திலும் கூட எவ்வளவு அழகான உபதேசத்தை சொல்றாங்கன்னு சொன்னா அந்த உபதேசம் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது. ஆனா இன்னைக்கு நம்ம அதை பத்தி பெருசா நினைக்கிறதே இல்லை. அரபு நாட்டுல அபா போடுறவங்க அதெல்லாம் பரவாயில்லை, மேலே இருந்து கீழே வரைக்கும் தொங்குறது வந்து காரணக்காரனுக்கு கீழே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு காரணம். பேண்ட் அணியிறோம் பாருங்க, நம்ம சொல்றோம்
அதெல்லாம் கிடையாது, இதெல்லாம் மடக்கி விட்டுக்கிட்டு தொழுவணுங்கிற அவசியம் இல்லை. ஏன் அந்த மாதிரி இருந்தணும்? அதாவது கரண்ட காலுக்கு கீழே வரணும். தொழுகையில மட்டும் சில பேர் மடக்கி விட்டுக்கிறது, மற்ற நேரங்கள்ல பரவிக்கிட்டு தான் இருக்கும். அப்படி ஹதீஸ்ல இல்லை. மற்ற நேரங்கள்ல நீங்க கரண்ட காலுக்கு கீழே ஆடை இருக்கலாம் அப்படின்னு எங்கேயாவது வந்திருக்கா? இதுக்கு உதாரணம் சொல்லணும்னு சொன்னா, தங்க மோதிரம் அணிஞ்சவங்க தொழுகையில மட்டும் தங்க மோதிரத்தை பாக்கெட்ல போட்டுக்கிற மாதிரி, அல்லாஹ் ஏமாத்துறதுக்கு. அப்ப தொழுகையில மட்டும் தான் அல்லாஹ் பார்க்கிறானா? நம்ம அல்லாஹ் எப்பொழுதும் பார்க்கிறான். எப்பொழுதும் நாம் அப்துல்லா தான், அல்லாஹ்வுடைய அடியார்கள் தான். கண்ணியமானவர்களே, எனவே அல்லாஹ்வை எந்த நிலையிலும் ஏமாற்ற முடியாது. தொழுகையில மட்டும் திருப்திப்படுத்தினா போதும் அப்படிங்கிற நிலையெல்லாம் கிடையாது. அல்லாஹ் எப்பொழுதும் நம்மை கவனிக்கிறான். எல்லா நேரங்களிலும் அல்லாஹ்வுடைய கோப பார்வைக்கு ஆளாகிவிடக் கூடாது. இதான் முக்கியம். அப்போ நான்காவது விஷயம், முஸ்பிலுல் இஸார், தன்னுடைய ஆடையை கரண்டை காலுக்கு கீழாக பெருமையோடு அணிந்து செல்வது. இந்த மனிதரையும் அல்லாஹ் இந்த நிஸ்பு ஷாபானுடைய அன்று மன்னிக்கப்படக்கூடிய கூட்டத்தில் சேர்க்க மாட்டான், மன்னிக்க மாட்டான். நாலாவது. ஐந்தாவது விஷயம் என்ன? ஆக்குல் வாலிதை, பெற்றோர்களை நோவினைப்படுத்தக்கூடியவர். பெற்றோர்களை நோவினைப்படுத்தக்கூடியவர். கண்ணியமானவர்களே, நோவினை என்பது எப்பொழுது வருது? அவருடைய வார்த்தைகள் புறக்கணிக்கப்படும் போது. ரெண்டு விஷயம். ஒண்ணு என்னன்னு சொன்னா, பெற்றோர்கள் நம்ம ஆரோக்கியமா, நம்ம இன்பமா, ஜாலியா இருக்கணும்னு நினைக்கும் போது நமக்கு அட்வைஸ் பண்றாங்க பாருங்க, அந்த நேரத்தில் நம்மளால தாங்கிக்கிற முடியறதில்லை, கோவப்படுறோம். இவர் என்ன எப்ப பார்த்தாலும் உபதேசம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு, வேற வேலையே இல்லையா இந்த ஆளுக்கு அப்படின்னு மனசுல திட்டோம். சில நேரங்கள்ல லேசா அப்படி முறைக்கிறோம். சில நேரங்கள்ல அத்தா சும்மா இருங்கத்தா அப்படின்னு கூட சொல்றோம். இந்த வார்த்தை கடுமையானது. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், அல்லாஹ் எந்த இடத்திலும் என்னை வணங்குங்கள் என்று சொல்லக்கூடிய இடங்களில் பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்யுங்கள்ங்கிற வார்த்தையும் சேர்த்தான் சொல்றான். இப்போ பெற்றோர்களுடைய மன திருப்தி அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற்றுத்தரும். பெற்றோர்களுடைய மனவேதனை அல்லாஹ்வுடைய வேதனையை, அல்லாஹ்வுடைய கோபத்தை பெற்றுத்தரும். உன்னுடைய பெற்றோர்கள் தான் உன்னுடைய சொர்க்கம், இல்லை என்றால் நரகம் என்பதா நபி அவர்கள் சொன்னார்கள். உன் பெற்றோர்கள் உன் விஷயத்தில் மகிழ்ச்சியாக இருந்தால் உனக்கு சொர்க்கம், உன் பெற்றோர்கள் உன் விஷயத்தில் கோபமாக இருந்தால் உனக்கு நரகம். இது ஐந்தாவது. பெற்றோர்களை நோவினைப்படுத்துதல் என்பது அந்த மன்னிப்பை இழக்க வைத்துவிடும். ஆறாவது விஷயம், முதுமினுல் ஹம்ர், மதுவை நிரந்தரமாக அருந்தக்கூடியவர், நிரந்தர குடிகாரர். நிரந்தர குடிகாரர். அப்பப்ப கொஞ்சம் கொஞ்சம் குடிச்சுக்கலாமா அப்படின்னு கேட்க கூடாது. அதாவது இதுக்கு அவ்வளவு கடுமையான பாவம், நிரந்தரமா குடிக்கிறதுக்கு அவ்வளவு கடுமையான பாவம். ஆனா அப்பப்ப யாராவது குடிக்கிறான்னு வச்சுருங்க, அவனுக்கு மூத்தா போற சமயத்துல கலிமா வராது. காரணம் என்ன? ஹராம் போகுது. ஹராம் பட்ட நாவினால் அல்லாஹ் ஒரு அற்புதமான திக்ரை வெளியே வர வைக்க மாட்டான். அது ரொம்ப முக்கியம். அப்ப நாக்குல கலிமா வரலன்னு சொன்னா அதுக்கு பின்னால எல்லாமே வேஸ்ட், நம்ம வாழ்க்கை முழுவதுமே வேஸ்ட். கண்ணியமானவர்களே, நிஸ்பு ஷாபான் அன்றுதான் இந்த 6 நபர்களும் மன்னிப்பிலிருந்து ஒதுக்கப்படுகிறார்கள் என்ற விஷயத்தை நபி அவர்களுக்கு சொல்லப்பட்டது. இது பைஹக்கில வரக்கூடிய ஹதீஸ். அதே போல அஹ்மதுல வரக்கூடிய ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யத்தலிஉல்லாஹு இலா ஹல்கிஹி, தன்னுடைய படைப்பினங்களை நோக்கி அல்லாஹ் வருகிறான். ஃபயக்ஃபிரு லிஇபாதிஹி இல்லா இஸ்னைன், 2 பேரை தவிர மற்ற அனைவரையும் அல்லாஹ் மன்னிக்கிறான். ஒருவர் யார்? இணை வைக்கக்கூடியவர். போன ஹதீஸ்ல, முந்தின ஹதீஸ்ல சொன்னோம். இன்னொருவர் தனக்குள் வெறுப்புற்று 3 நாட்களுக்கு மேல் பேசாமல் இருந்தவர். இந்த ஹதீஸ்ல நபி அவர்கள் சொன்னாங்க, ஒருவர் வெறுப்புற்ற நிலையில் 3 நாட்களுக்கு மேல் பேசாமல் இருக்கக்கூடியவர், தங்களுக்கிடையில் சண்டையிட்டுக் கொண்டவர். 2வது கொலை செய்தவர். இந்த 2 பேர் அஹ்மதுல வரக்கூடிய ஹதீஸ். கண்ணியமானவர்களே, ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு நேரத்தில் ரொம்ப நேரம் செடிதால கிடந்துட்டாங்க. ஆயிஷா அம்மையார் என்ன செய்யறாங்க, பாக்குறாங்க, நபி அவர்கள் அல்லாஹ்விடத்தில் உயர்த்தப்பட்டு விட்டார்களோ, வஃபாத் ஆயிட்டாங்களோ அப்படி நினைக்கிறான். சந்தேகம் வந்து நபி அவர்களுடைய பெருவரலை பிடிச்சி ஆட்டி பார்க்கிறான், உலகத்துல தான் இருக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி ஆட்டி பார்க்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப நேரத்துக்கு பிறகு எந்திரிச்சாங்க. அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலை அசைச்சு காட்டுறாங்க, இல்ல நீ நினைக்கிற மாதிரி இல்ல, நான் வந்து உலகத்துல தான் இருக்கிறேன், உயர்த்தப்படலை அப்படிங்கிற மாதிரி அடையாளம் காட்டுறாங்க.
அப்ப நபி அவர்கள் சத்தம் போட்டு ஒரு துஆ ஓதுறாங்க. சொன்னாங்க, அஊது பிஅஃவிக மின் இகாபிக், உன்னுடைய பாவ மன்னிப்பை கொண்டு உன்னுடைய தண்டனை விட்டு எங்களை காப்பாற்றுவாயாக. வ அஊது பிரிலாக மின் சகத்திக், உன்னுடைய பொருத்தத்தை கொண்டு உன்னுடைய கோபத்தை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக. வ அஊது பிக மின்க இலைக் லா உஹ்ஸி ஸனாஅன் அலைக், யா அல்லாஹ் உன்னுடைய கோபம் உன்னுடைய வெறுப்பு அனைத்தை விட்டும் பாதுகாத்து உன் பக்கமாக எங்களை அரவணைத்துக் கொள்வாயாக. நீ எதை கொண்டு உன்னை புகழ்ந்து கொள்கிறாயோ அத்தகைய புகழை நாங்கள் நிரப்பமாக செய்ய முடியாது யா அல்லாஹ், நீ நிரப்பமான புகழுக்குரியவன், அதை எங்களால் வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது என்று சொல்லி துஆ செய்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதுக்கு பின்னால எந்திரிக்கிறாங்க சஜிதாவில இருந்து. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து கேட்டார்கள், ஆயிஷா உன்னை நான் துரோகம் செய்து விட்டேன் நீ எண்ணிக்கொண்டாயா என்று கேட்டார். அப்படின்னா என்ன, இன்னைக்கு நைட்டு நான் அப்படியே இரவு முழுவதும் அதாவது வணக்க வழிபாட்டில் இருந்து உன்னோடு சேர்ந்து படுக்காமல் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கிட்டே நீ நினைச்சுக்கிட்டியா அப்படின்னு கேட்கிறான். அப்போ மனைவி மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமை அப்படிங்கிறது முக்கியம். அப்போ அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ் தாங்கள் அசையாம கிடந்த உடனே நீங்க அல்லாஹ் உங்களை கைப்பற்றிட்டானோ அப்படின்னு நான் நினைச்சேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த இரவு என்ன இரவு தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க. என்ன இரவு யா ரசூலுல்லாஹ்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹாதிஹி லைலத்துன் நிஸ்ஃபி மின் ஷஅபான், இது ஷஅபான் மாதத்தினுடைய நடு பாதி இரவு. இன்னல்லாஹ யத்தலி அலா இபாதிஹி ஃபீ லைலத்தி, இந்த இரவிலே அல்லாஹ் தஆலா அடியார்களை நோக்கி வருகிறான். யார் பாவ மன்னிப்பு தேடுகிறார்களோ அவர்களை மன்னிக்கிறான், யார் அல்லாஹ்விடத்திலே ரஹ்மத்தை வேண்டுகிறார்களோ அவர்களுக்கு ரஹ்மத்தை கொடுக்கிறான், யாரெல்லாம் தங்களுக்கு இடையில் குரோதம் உள்ளவர்களாக வாழுகிறார்களோ அவர்களை மட்டும் அல்லாஹ் ஒதுக்கி விடுகிறான், அவர்களை மட்டும் அல்லாஹ் ஒதுக்கி விடுகிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றொரு ஹதீஸ்ல சொன்னாங்க, இதா கானத் இந்த இரவு வந்து விட்டால், இந்த நாள் வந்து விட்டால், நிஸ்ஃபு ஷாபானுடைய இந்த நாள் வந்து விட்டால், ஃபகூமு லைலஹா வஸூமு நஹாரஹா, நீங்கள் இரவிலே நோன்பு வையுங்கள், இரவிலே அதாவது நின்று வணங்குங்கள், பகலிலே நோன்பு வையுங்கள் என்று சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபஇன்னல்லாஹ தஆலா, காரணம் அந்த இரவிலே அல்லாஹ் இறங்கி வருகிறான், என்ஸிலு ஃபீஹா, முதல் வானத்திற்கு அல்லாஹ் இறங்கி வருகிறான். இறங்கி வந்து யாராவது என்னிடத்திலே பாவ மன்னிப்பு தேடுபவர் உண்டா, என்னிடத்திலே ரிஸ்க் கேட்பவர் உண்டா, என்னுடைய ரஹ்மத்தை வேண்டுபவர் உண்டா என்றெல்லாம் அல்லாஹ் தஆலா வேண்டுகிறான். யார் என்ன கேட்கிறார்களோ அல்லாஹ் தஆலா நிறைவேற்றி கொடுக்கிறான். இப்னு மாஜாஹ்ல வரக்கூடிய ஹதீஸ். கண்ணியமானவர்களே, இப்படிப்பட்ட பல ஹதீஸ்கள் ஒரே வார்த்தையில சொல்லி முடிச்சுவாங்க, இது லைஃபான ஹதீஸ், இது எல்லாமே லைஃப். கண்ணியமானவர்களே, சிறப்பு விஷயத்தில் லைஃபான ஹதீஸ்களை கொண்டு அமல் செய்ய முடியும். சட்டங்கள் விஷயத்தில் தான் இது ஹதீஸ்களை வல்லுநர்களுடைய பொதுவான சட்டம். சட்டம் ஒன்று எடுக்கிறோம் பாருங்க, அந்த சட்டங்கள் விஷயத்துல தான் சஹீஹான ஹதீஸ் இருக்கும்போது லைஃபான ஹதீஸுக்கு முக்கியத்துவம் தரக்கூடாது. ஆனா சிறப்புகள் விஷயத்துல லைஃபான ஹதீஸை எடுக்கலாம். காரணம், லைஃபான ஹதீஸே அல்ல என்று யாரும் சொல்ல முடியாது, எந்த ஒரு அயோக்கியனும் சொல்ல முடியாது. கண்ணியமானவர்களே, லைஃபான ஹதீஸ்கள் தான் அறிவிப்பாளர்களின் சில குறைகளை கொண்டுதான் அந்த ஹதீஸ் லைஃப் ஆகும். ஹதீஸ் தான். கண்ணியமானவர்களே, இத்தனை சரி ஒரு விஷயத்துல வந்து ஒரு ஹதீஸ் வருது, அது லைஃபா இருக்குன்னு சொன்னா விட்டுறலாம். ஆனா நிஸ்ஃபு ஷஅபான் விஷயத்துல இத்தனை ஹதீஸ் வருது. எனவே இந்த ஹதீஸ்கள் முக்கியத்துவம் பெறுகின்றன. ஹதீஸுகளை வல்லுநர்களும் என்ன செய்கிறார்கள், அதே தலைப்பை போட்டு தன்னுடைய ஹதீஸ் கிதாபுகளிலே நிஸ்ஃபு ஷஅபான் என்ற அமல்களை சொல்லி என்ன செய்கிறார்கள், குறிப்பிடுகிறார்கள். எனவே அவர்களிடத்திலும் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த எண்ணங்களிலே நல்லவர்கள், பெரியவர்கள், நாதாக்கள் இந்த விஷயத்தை பத்தி சொல்லி இருக்கிறாங்க. இந்த இரவுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்குன்னு சொல்லி இருக்கிறாங்க. அந்த வகையில நான் செய்யறது தவறல்ல, நான் நன்மையான காரியத்தை தான் செய்யறேன் அப்படிங்கிற எண்ணத்துல நாம் இன்று வந்து அமல் செய்கிறோம் என்றால் அல்லாஹ் என்ன செய்கிறான், நிச்சயமாக நம்முடைய அமல்களை ஏற்றுக்கொள்கிறான். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடைய அமல்களை ஏற்றுக்கொள்வானாக. கண்ணியமானவர்கள்.